ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. நான் உங்க வீரான மிஸ் சபரி. இன்னைக்கு மார்கழி 30ஆம் நாள். நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆண்டாள் சொல்லி கொடுத்த பாவை நோன்பு இருக்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்க வேண்டிய வீடியோ ஆண்டாளோட பிறந்த கதை, ஸ்ரீவில்லிபுத்தூரோட சிறப்புகள், கூடவே இந்த 30 நிமிஷம் வீடியோவை எப்படி பார்க்கணும், இந்த வீடியோவை பார்க்கும்போது என்ன பண்ணணும்ன்ற செயல்முறை வீடியோவும், இதுக்கு முன்னாடி இருக்கிற பாசரங்களோட அர்த்தமும். நான் சொன்ன வீடியோஸை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எல்லா லிங்கையும் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்க தொடருங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம். தீபங்கள் ஏற்றிக்கொள்வது, மணி அடித்து தொடங்குவது, வாத்திய பொருள் எது இருந்தாலும் தொட்டு வணங்குவது, விநாயகர் வழிபாடு, வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மலரால் நோக்குண்டாம் மேனில் உடங்காது பூக்கொண்டு துப்பாதிரு மேனி தும்பிக்கை அவன் பாதம் தப்பாவல் சார்வார் தமக்கு. குலதெய்வ வழிபாடு, நோன்பு பிரார்த்தனை, வாமனா போற்றி போற்றி, தாமரை பாதங்களே போற்றி போற்றி, மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், பரதன் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்ட இப்பாதம், பரதன் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்ட இப்பாதம், ஏழுமலைக்கு நாமும் சென்று மோட்சம் பெற காண்பது நிஜபதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியின் மடி மீது போற்றும் திவ்ய பாதம், வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியின் மடி மீது போற்றும் திவ்ய பாதம், நிலவண்ண கண்ணன் பிறந்த நாளில் வரைந்து வரவேற்கும் முத்து பாதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், கலியுகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம், கலியுகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம், வெங்கடநாதனை என்றும் நினைத்து பெறுவோம் அவனது ஆசீர்வாதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், அளந்த வாமன பொற்பாதம், அளந்த வாமன பொற்பாதம். பல பல நாமங்கள் வழிபாடு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பிரமாணம் பிராணநிலயः பிராணபிருத் பிராணஜீவனः தத்வம் தத்வவித் ஏகாத்மா ஜன்ம மிருத்யுஜராதிகः भूर्भुवस्वस्तरुस्तारः सविता प्रपितामहः यज्ञो यज्ञपतिर्यज्वा यज्ञाङ्गो यज्ञवाहनः यज्ञभृद्यज्ञकृद्यज्ञी यज्ञभुग्यज्ञसाधनः यज्ञान्तकृद्यज्ञगुह्यम् अन्नमन्नाद एव च आत्मयोनिः स्वयं जातो वैखानः सामगायनः देवकीनन्दनः स्रष्टा क्षितीशः पापनाशनः शङ्खभृन्नन्दकी चक्री शार्ङ्गधन्वा गदाधरः रथाङ्गपाणिरक्षोभ्यः सर्वप्रहरणायुधः वनमाली गदीशार्ङ्गी शङ्खी चक्री च नन्दकी श्रीमान् नारायणो विष्णुर्वासुदेवोऽभिरक्षतु। ॐ श्री परमात्मने नमः।
ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இன்னைக்கு நம்ம திருப்பாவை பாசுரத்தோட 30வது பாசுரத்தில் இருக்கோம். 29 பாசுரங்கள் பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட எண்டை நோக்கி வந்துட்டோம். இதுதான் லாஸ்ட் பாசுரம். இதுக்கப்புறம் பல்லாண்டு இருக்குது, வாரணம் ஆயிரம் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 30வது பாசுரம். 30வது பாசுரம் ரொம்ப சிறப்பான பாசுரம். முதல்ல அந்த பாசுரம் என்னன்னு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் வரி வரியாக விளக்கம் பார்க்கலாம். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்லையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தன்தெரியல் பட்டபிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் அப்படின்ற அழகான பாசுரம். இப்போ நம்ம ஒவ்வொரு வரியாக பாசுரத்தோட அர்த்தத்தை பார்க்கலாம். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படின்றாங்க. இப்போ எதுக்காகங்க சம்மந்தமே இல்லாமல் வங்க கடல் கடைந்த? ஏன்னா கடைஞ்சது பார்த்தீங்கன்னா பார்க்கடல். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வங்க கடல் கடைந்த அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அது பார்க்கடல் தான். அப்படின்னா வங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலை இருக்கிற கடல். ஸோ வங்க கடல் கடைந்தனா நம்ம பார்க்கடலை தான் சொல்லியிருக்காங்க ஆண்டாள். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை. இப்போ எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் இந்த கடைசி பாசுரத்தில் வங்க கடல் கடைந்தன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாசுரமே பார்த்தீங்கன்னா ஆண்டாள் கிருஷ்ணரை திருமணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு எழுதப்பட்ட பாசுரங்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க நோன்பு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா கண்ணனை அடையணும், ரங்கமன்னாரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போது அந்த பாசுரம் முடியும் போது திருமணம் சம்பந்தப்பட்ட பாசுரத்தில் முடிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இல்லையே, இதில் திருமணம் சம்பந்தப்பட்ட வரியே இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவன் அப்படின்ற பேர் ஏன் வருதுன்னா, மானா மகாலட்சுமி, மாதவன் அப்படின்னா மகாலட்சுமியை மனைவியாக கொண்டவன் மாதவன் அப்படின்ற பேர். சரி, எதுக்காக இங்கே இருக்குன்னா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்கன்னா வங்க கடல் கடைந்த. அந்த கடலை கடைந்த போது தான் யார் கடைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்களும் அசுரர்களும் கடைஞ்சாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து 2 பக்கமாக வாசுகி பாம்பை வச்சு 2 பக்கமாக கடைஞ்ச போது தான் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியே உள்ளேருந்து வராங்க. ஸோ அந்த மகாலட்சுமியை தான் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு கல்யாணம் பண்ணிக்கிறார். அதனால தான் மாதவன், வங்க கடல் கடைந்த மாதவன். எதுக்காகனா இங்கேருந்து தான் மகாலட்சுமி வராங்க. இங்கேருந்து மகாலட்சுமி வந்ததுனால தான் மகாவிஷ்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதனால தான் அவருக்கு மாதவன்ற பேர் வந்துச்சு. அந்த திருமணத்தை இந்த கடைசி பாசுரத்தில் வைக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்டாள் இந்த மாதிரி பாடியிருக்காங்க, வங்க கடல் கடைந்த மாதவனை. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா கேசவனை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேசவன்னா கேசி அப்படின்ற அந்த அசுரனை கொண்டு அந்த கண்ணனை சொல்லிட்டோம். ஏன்னா இப்போ நீங்கள் எதுக்காக கேசவனைன்னு சொல்கிறாங்க, மாதவனை சொல்லிட்டாங்க. இப்போ எது கேசவனை சொல்கிறாங்கன்னா, நான் மாதவனைத்தான் இந்த இடத்துல குறிப்பிடுறேன் கல்யாணத்தை பற்றி. ஆனால் நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா கேசவன். கேசவன்றது யார்? கண்ணனை தான் கேசவன் சொல்கிறோம். மகாவிஷ்ணுவை மாதவன் சொல்லுவோம். ஏன்னா மகாவிஷ்ணு மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ நான் கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ கண்ணன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கேசவன். ஏன்னா அவர் தான் கேசின்ற அந்த குதிரையை கொல்றாரு. அதனால பார்த்தீங்கன்னா கேசவனை அப்படின்னு வராங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, திங்கள் திருமுகத்து செய்லையார் சென்றிரஞ்சி அப்படின்றாங்க. திங்கள் திருமுகத்து, திங்கள்னா நிலா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். திருமுகத்து அப்படின்னா இந்த பெண்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாத்தையும் குறிக்கிறாங்க. நாங்கள்லாம் திருமுகம் கொண்டவங்க அப்படின்னு தன்னைத்தானே பெருமையாக பேசிக்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் திருமுகம். ஏங்க எப்படிங்க திருமுகம் கொண்டவங்கன்னு சொல்லலாம். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணனை பாராட்டினாங்க, நப்பின்னையை பாராட்டினாங்க, யசோதாவை பாராட்டினாங்க, அவங்களோட அழகெல்லாம் சொன்னாங்க. ஏராந்த கண்ணி யசோதைன்னு சொன்னாங்க. அவங்களெல்லாம் அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தன்னைத்தானே அழகாக இருக்காங்கன்னு சொல்லலாமான்னு கேட்டால், இது 30வது நாள் பாசுரம் இல்லையா? 30 நாளும் அவங்க விரதம் இருந்து அந்த கண்ணனுக்காகவே அந்த பாடல்களை பாடி நாமங்களை பாடி அந்த குளிரையும் பொருட்படுத்தாமல் விதானத்தை வச்சுக்கிட்டு வலம்புரி சங்க ஊதி இந்த பறையை வாசிச்சுன்றதெல்லாம் அவங்க செஞ்சாங்க இல்லையா? அதெல்லாம் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, எப்படி ஒரு சின்ன பொருள் காந்தத்தோட ஒட்டி கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அந்த காந்தத்தோட சக்தி அந்த பொருளுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஒரு 2 நாள் ஒரு பொருளை காந்தத்தோடு ஒட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த பொருளை இப்படி தனியாக எடுத்திங்கன்னா எப்படி அந்த காந்த சக்தி அந்த பொருளுக்கு வருதோ அந்த மாதிரி இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, திங்கள் திருமுகத்து அப்படின்னா, திங்கள்னா நிலா,
சூரியன்கிட்ட இருந்து நிலாவுக்கு வெளிச்சம் வர்ற மாதிரி. ஏன்னா நிலாவால் தனியாக வெளிச்சத்தை கொடுக்க முடியாது, சூரியன்கிட்ட இருந்து வாங்கி தான் அது பிரதிபலிக்கும் இல்லையா. அந்த மாதிரி நாங்கள்லாம் அழகு கிடையாது, உன்னோடனா கண்ணனோடையே 30 நாள் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுறதுனால, நோன்பு இருந்ததுனால உன்னோட அழகு எங்களுக்கு வந்துச்சு கண்ணா அப்படின்றதுக்காக தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திருமுகத்து அப்படின்றாங்க. எப்படி சூரியன்னா யார்? சூரியன் தான் கண்ணன். சூரியன்கிட்ட இருந்து நிலாக்கு எப்படி வெளிச்சம் வருதோ அந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து அழகு எங்களுக்கு வந்துருச்சு. அந்த அழகு 30 நாள் உங்களோடயே இருந்தனால அந்த அழகு வந்துருச்சு. திங்கள் திருமுகத்து அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னைத்தானே இங்கே தான் கூட இருக்கிற எல்லாரையுமே சேர்ந்து அவங்க புகழ்ந்துக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, திங்கள் திருமுகத்து செய்லையார் சென்றிரஞ்சி அப்படின்னா ரொம்ப அழகா. நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை பார்த்தோம், நேரில் ஈர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா நேர்மையான நகைகளை அணிஞ்ச அப்படின்னு சொல்றோம்ல. இங்க செய்லையீர்னா நல்ல செல்வ செழிப்போட நகைகள் எல்லாம் அணிஞ்சு இருக்கிற நாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க பறை கொண்ட ஆற்றை அணிப்புதுவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, அணிப்புதுவை, புதுவைனா ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு புதுவைன்னு இன்னொரு பேர் இருக்கு, அணிப்புதுவை. பைங்கமல தந்தெரியல் பட்டபிரானா வேற யாரும் இல்லை, பெரியாழ்வாரை தான் சொல்றாங்க. அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, அவங்கள அந்த பெரியாழ்வாரையே பார்த்தீங்கன்னா அந்த கமலத்தோட அந்த லோட்டஸோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. பைங்கமல தந்தெரியல் பட்டபிரான் கோதை சொன்னேன். அப்போ கோதைனா யாரு? நான் சும்மா ஆண்டாளாக சொல்லலை, பெரியாழ்வாரோட மகளான கோதை சொல்கிறேன். பட்டபிரான் கோதை சொன்னேன். சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே. இது என்ன சங்க தமிழ் மாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழை எப்படி வளர்த்தாங்கன்னா சங்கம் அமைச்சு வளர்த்தாங்கன்னா. ஆனால் இங்கே எதுக்காக சங்க தமிழ்னு சொல்கிறாங்கன்னா, இந்த பாசுரங்களை ஆண்டாள் தனியாக பாடாமல் நிறைய பேரை சேர்த்துக்கிட்டு பாடினாங்க இல்லையா. அந்த நிறைய பேரை சேர்த்துக்கிட்டு பாடினதுனால இந்த பாடல்கள் சங்க தமிழ் மாலையோடு அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே. இது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, 30 தப்பாமேனா இந்த 30 தப்பு போல் இருக்கே, தப்புன்னு அவங்களே சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, 30 தப்பாமேனா இந்த 30ல் ஒன்று கூட விடாமல், தப்பாமே எதையும் தப்பாமல் அப்படிம்பாங்கல்ல, 30 தப்பாமே ஒன்று கூட விடாமல் டெய்லி பாராயணம் பண்ணோன்னா, அதாவது இந்த மார்கழி மாதத்தில் அதை பாராயணம் பண்ணோன்னா இங்கு இப்பரிசுரைப்பார் அப்படின்றாங்க. இந்த மாதிரி பாராயணம் ஒன்று கூட தப்பாமல் இந்த சங்க தமிழ் மாலை இந்த 30மே பாராயணம் பண்ணிக்கிட்டே வருதா. யார் சொன்ன சங்க தமிழ் மாலை? இந்த கோதை சொன்ன இந்த 30 பாசனங்களையும் இந்த மாதம் பூரா பாராயணம் பண்ணோன்னா இங்கு இப்பரிசுரைப்பார். இங்கே உங்களுக்கு பரிசு கிடைக்கும். என்ன பரிசு கிடைக்கும்? 2 மால்வரை தோல் அப்படின்னா 2னா 2, 2 அப்படின்னா 4 மால்வரை தோல் அப்படின்னா 4 கைகளை கொண்ட தோல் அப்படின்னா யாரு? மகாவிஷ்ணு தான். அவரோட கைகள் பார்த்தாலே தெரியும்ல, 4 கைகளோடு அவர் காட்சி கொடுப்பார். 2 மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து. செங்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல செக்கச்செவேன்னு அந்த ரெட்டாக இருக்கிற கண்கள், திருமுகத்து அழகான முகம் கொண்ட செல்வ திருமாறால், எல்லா செல்வங்களையும் அடக்கிய இல்லை பொருந்திய திருமால். அவர் என்ன பண்ணுவார்? என்ன பரிசு கொடுப்பாருன்னா, இவர் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் அப்படின்னா, சும்மா பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்லா இருப்பேன், அடுத்த மாதம் நல்லா இருப்பேன், இந்த ஊரில் இருக்கும்போது நல்லா இருப்பேன், அந்த ஊரில் இருக்கும்போது நல்லா இருப்பேன் அப்படிலாம் இல்லை. எங்கே இருந்தாலும் எப்போ வேணாலும் திருவருள். இந்த 30 மாதம் மார்கழியில் ஆண்டாள் சொன்ன இந்த திருப்பாவை 30ஐயும் ஒன்று கூட விடாமல் நம்ம பாடிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம பாராயணம் பண்ணோன்னா, இந்த நோன்பு இருந்தோன்னா பரிசு கொடுப்பார். யார் பரிசு கொடுப்பாரு? 2 மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் அப்படின்னா எல்லா இடத்துலையும் அந்த திருவருள் கிடைக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க திருவருள்னால் இப்போ கடவுள் ஆக்சுவலி நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்மளால் அதில் சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருக்கும்ல. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, செல்வ திருமாறால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் அப்படின்னா நம்ம இன்பமாற மாதிரி திருவருள் கொடுப்பார். அதுதான் ரொம்ப முக்கியம். காமனாக அவர் நல்ல வாழ்க்கையை தான் கொடுத்துருக்காரு. இப்போ நம்மளுக்கு 2 கை 2 கால் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே திருவருள் தான். ஆனால் அதில் நம்மளுக்கு சந்தோஷப்படலையே, நம்ம இன்னும் ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்கிறோமே நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப என்ன சொல்றாங்க? இன்புருவர் எம்பாவை, நம்ம சந்தோஷப்படுற மாதிரி வாழ்க்கையை அவர் திருவருள் நம்மளுக்கு கொடுப்பாரு, அந்த பரிசை நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கும் என்ன அர்த்தம்னா அவரையே நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்றது தான் அர்த்தம். ஏன்னா நம்மளுக்கு எது கொடுத்தாலுமே பத்தாதே, அவரையே கொடுத்துட்டா அந்த செல்வ திருமாலே நம்மக்கிட்ட வந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம வேறு என்ன கேட்க போகிறோம்? அந்த செல்வ திருமாலே அவரையே நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு அழகான பாசுரம் இந்த பாசுரம். இப்படி தான் வந்து திருப்பாவை 30 பாசுரங்களை முடிக்கிறாங்க ஆண்டாள். இதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆனது, வாரணம் ஆயிரம், அவங்க கனவு கண்டது, இதெல்லாம் நம்ம அடுத்து ஒரு 2 நாளில் அதுவும் பார்க்கலாம், அதோட அர்த்தமும் பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல திருப்பாவை முடியுது, திருப்பாவை பாசுரங்கள் 30 முடியுது. இப்போ நம்ம இதில் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டாள்ன்றவங்க ஒரு சாதாரண பொண்ணு அப்படின்னு தான் ஆண்டாளும் நினைக்கிறாங்க, சுற்றி இருக்கிற எல்லா பெண்களும் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஆண்டாள் வந்து அவங்களே ஒரு ட்ரையல் அண்ட் எரரில் தான் இந்த பாவை நோன்பு இருக்காங்க. இந்த பாவை நோன்பு இருந்தால் நம்ம கண்ணனை அடைய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. ஆனால் இதுக்கு கடைசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாரும் பாவை நோன்பு இருங்க, நான் பாடின பாடல்களை 30 நாளும் தப்பாமல் பாடுங்க, இந்த மாதிரி நீங்கள் பாடினீங்க அப்படின்னா, இந்த நோன்பு இருந்தீங்கன்னா, நான் சொன்னதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருமாள் வந்து உங்களுக்கு அருள் செய்வார் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இது ஆண்டாளுக்கு எப்படி தெரியும்? எந்த வகையில் அவங்க உத்தரவாதம் கொடுக்குறாங்க? சரி, அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்காக உத்தரவாதம் கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கோங்க, நம்ம அதை எப்படி ஃபாலோ பண்ணுறது? உங்களுக்கே இன்னும் நடக்கலை, இன்னும் ஆண்டாளுக்கே கல்யாணம் நடக்கலை. இந்த மாதிரி நடந்தால் கல்யாணம் நடக்கும்னு ஆண்டாள் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டாளுக்கே இன்னும் கல்யாணம் நடக்கலை இல்லையா? அவங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இது எப்போ நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ஆண்டாள் சொல்கிறாங்க நம்ம எல்லாரும் இருந்தால் அது நடக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வரைக்கும் நடக்கலை. அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாளுக்கே நடக்கலை. அடுத்த மாதம் கல்யாணம் ஆண்டாளுக்கு நடந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ ஆண்டாள் சொன்னது கரெக்டு அப்படின்றது ஊர்ஜிதமாகுது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஆண்டாளுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டாள் உங்களுக்கே இன்னும் கல்யாணம் நடக்கலை, இப்படிலாம் பண்ணுங்கள் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அதை நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்ற கேள்வி வரும்ல. ஒரே மாதத்தில் அவங்களுக்கு நிறைவேறினதுனால இது வந்து ஊர்ஜிதமாகுது, எல்லாருமே இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறது வந்து சரி அப்படின்னு படுது. இப்போ ஒரு மாத்திரை ஒரு டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுறார், இந்த மாத்திரை இதுக்கு முன்னாடி நான் யாருக்கும் கொடுத்ததில்லை, இப்போ இந்த மாத்திரையை கொடுக்குறேன், இந்த மாத்திரையை சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது யூகத்தின் அடிப்படை. ஆனால் அந்த மாத்திரையை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒருத்தருக்கு சரியாயிடுச்சு அப்படின்னா அது கன்ஃபார்ம் ஆகிடுது, இதுக்கப்புறம் அந்த மாத்திரையை சாப்பிட்டா சரியாகும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுது இல்லையா? அந்த மாதிரி ஆண்டாள் சொல்கிறது யூகத்தின் அடிப்படையில், இந்த மாதிரிலாம் இருங்க உங்களுக்கு இறைவனோட அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது யூகத்தின் அடிப்படையில். ஆனால் எப்போ அது ஆண்டாளுக்கு நிறைவேறுதோ அப்போவே அதுதான் வந்து ஃபேக்ட் அப்படின்ற மாதிரி ஆகுது. இப்போ எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருவருள் கிடைச்சா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம முதல்லயே பலன் சொல்கிற பாசுரத்தில் பார்த்தோம். இப்போ கடைசி பாசுரம்ன்றதுனால மறுபடியும் இந்த 2500 பேர் நம்ம மெகா பாவை நோம்பு இருக்கிற எல்லாருக்குமே என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்றத இப்போ நம்ம சொல்லுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து இந்த பாவை நோம்பு இருந்தால் அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? அவங்களுக்கு திருவருள் கிடைச்சா அவங்க நல்லா படிப்பாங்க. அவங்க என்ன படிச்சுட்டு போனாங்களோ அதுவே அவங்களோட எக்ஸாமுக்கு வரும். அவங்க படித்ததெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும் எக்ஸாமில் இருக்கிறது. திருவருள் கிடைச்சா இந்த நன்மைகள்லாம் கிடைக்கும். அடுத்து வந்து வேலைக்கு போகிறவங்க, அப்போது வேலைக்கு சேர்ற அந்த நல்ல இடமா சேருவோம், நல்ல சம்பளத்தில் சேருவோம். அவங்களுக்கு திருவருள் கிடைச்சா கூட வேலை செய்கிறவங்களாம் நல்லவங்களாக கிடைப்பாங்க, அவங்களோட பாஸ் நல்லவங்களாக கிடைப்பாங்க, அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் நல்லவங்களாக கிடைப்பாங்க. அப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு திருவருள் கிடைச்சா இந்த மாதிரிலாம் நன்மைகள் கிடைக்கும். அடுத்து வந்து கல்யாணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கிற பெண்கள் ஆண்கள், அவங்களுக்கு திருவருள் கிடைச்சா என்ன ஆகும்? நல்ல ஒரு பக்தியான கணவனா, பக்தியான மனைவியா, கடவுள் மேலே பிரியமுள்ள ஆன்மீகத்தில் ஈடுபாடுள்ள, அதே மாதிரி பெருமாளோட குணங்களோட ஆண்டாளோட குணங்களோட அவங்களுக்கு வந்து ஒரு வரன் கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்களுக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கணவரோ அவங்களோட மனைவியோ யார் வந்து இந்த விரதம் இருக்காங்களோ அவங்களோட ஸ்பௌஸ், அவங்களோட கணவனோ இல்லை அவங்களோட மனைவியோ அவங்களுக்கு வந்து அந்த பெருமாளோட குணமும் ஆண்டாளோட குணமும் வரும். ஆல்ரெடி அந்த குணம் இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே கண்டினியூ ஆகும், இல்லை ஆல்ரெடி அந்த குணம் இல்லை அப்படின்னா அந்த குணங்களாக மாறும். அப்போ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருவருள் கிடைச்சி ரொம்ப சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கணவனை இழந்தவங்க, மனைவியை இழந்தவங்க, அவங்க மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அதுவும் இந்த திருவருளால் நடக்கும். ஒருவேளை அவங்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இந்த பாவை நோன்பு அவங்களுக்கு கொடுக்கும். அடுத்து வந்து வயதானவர்கள், அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப 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 முக்கியமானது. அந்த ஆரோக்கியமும் அவங்களுக்கு பீஸ், அவங்களோட குடும்பத்தில் பீஸ், அந்த பீஸ் வந்து அந்த
அமைதி, அந்த சந்தோஷம், அது எல்லாமே இந்த பாவை நோன்பு அவங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே இந்த பாவை நோம்போட பலன் சீக்கிரமே கிடைக்க போகுது. ஆல்ரெடி கிடைச்சவங்களுக்கு இன்னும் கிடைக்க போகுது, இன்னும் கிடைக்காதவங்களுக்கு சீக்கிரமே கிடைக்க போகுது. ஆண்டாள் ரொம்ப முக்கியமாக அவங்களோட 26வது பாசுரத்தில் பல்லாண்டு இசைப்பாரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 30 நாட்களும் ஆண்டாள் பல்லாண்டு பாடியிருப்பாங்க அப்படின்றது நம்மளோட அனாலிசிஸில் நம்மளுக்கு வந்த முடிவு. ஆனால் நம்ம பெருமாள் பக்தர்கள் பல பேர், ஆண்டாள் பக்தர்கள் பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, மார்கழி மாதத்தில் அவங்க பல்லாண்டு பாட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி நிறைய பேர்கிட்ட பேசியிருந்தோம். நிறைய பேர்கிட்ட பேசும்போது எங்கள் கோயில் ஐயர், அதே மாதிரி இன்னும் சில பக்தர்கள் அவங்ககிட்டலாம் பேசும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. ஆனால் காமனாக எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதம் டோட்டலாகவே நம்ம இவங்களுக்காக ஒப்படைச்சிட்டோம், அதாவது ஆண்டாளுக்காக ஒப்படைச்சிட்டோம், ஆண்டாளோட பாசுரங்களை மட்டும்தான் பாடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மார்கழி மாதம் முழுக்க பல்லாண்டு நம்மளோட மெகா பாவை நோம்பில் சொல்லவே இல்லை. ஆனால் நம்மளோட லக்கு மார்கழி 30 தை 1 நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ தை 1 அப்படின்றதுனால நம்ம இன்னைக்கு பல்லாண்டு கண்டிப்பாக பாட போகிறோம். இன்னும் சில பேருக்கு பக்தர்கள், டிவோட்டீஸ், நம்ம பக்தர்களுக்கு இல்லைங்க இன்னுமே நாங்கள் பாட மாட்டோம், ரதசப்தமி அன்னைக்கு தான் நாங்கள் பாடுவோம் அப்படின்னு சொல்கிறவங்க இதை தவிர்த்துருங்க. இதை நீங்கள் கூட பாட வேண்டாம். ஆனால் இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோட முடிவாக இன்னைக்கு நம்ம பல்லாண்டு பாட போகிறோம். இந்த பல்லாண்டு யார் பாடினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டாளோட அப்பா பெரியாழ்வார் பாடினது. இந்த பல்லாண்டு பார்த்தீங்கன்னா 2 பாசுரங்களை சேர்த்தி பாடுறது தான் பல்லாண்டு பாட்டு. இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா பெரியாழ்வார் எழுதினது. இந்த 4000 திவ்ய பிரபந்தங்களுக்குள்ள இதுவும் அடங்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 4000 திவ்ய பிரபந்தங்கள், அதாவது 4000 பாசுரங்களில் 2 பாசுரம் சேர்ந்தது தான் இந்த பல்லாண்டு. இப்போ நம்ம அந்த பல்லாண்டை பாடலாம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோடி வளத்துறையும் சுடர் ஆலியும் பல்லாண்டு படைப்போர் புக்கும் முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. முதல்ல இந்த பல்லாண்டு எதுக்காக பாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லாண்டு டோட்டலாகவே பெருமாள் நல்லா இருக்கணும், பெருமாள் நல்லா இருக்கணும், பெருமாள் நல்லா இருக்கணும், பெருமாளோட ஒவ்வொரு அங்கமும் நல்லா இருக்கணும், பெருமாளோட அந்த சங்கு நல்லா இருக்கணும், அந்த பாஞ்சச்சன்யம் நல்லா இருக்கணும், அந்த சுடராளி நல்லா இருக்கணும், அப்படின்ற மாதிரி எல்லாமே அந்த சுதர்சன சக்கரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமாள் நல்லா இருக்கணும், பெருமாள் நல்லா இருக்கணும்னு பாடுற பாடல். எதுக்குங்க பெருமாள் நல்லா இருக்கணும், எதுக்குங்க பெருமாள் நல்லா இருக்கணும்னு நம்ம பாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் நல்லா இருந்தால் தான் அவங்க நம்மளை பார்த்துக்க முடியும், அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டா தான் நம்ம நல்லா இருப்போம், நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாசுரம். ஆழ்வார்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டதை விட, ஆழ்வார்கள் எல்லாம் அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டதை விட பெருமாள் நல்லா இருக்கணும், பெருமாள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கான பாடுறதுக்கான காரணம் இதுதான். பெருமாள் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும், நம்ம நல்லா இருந்தால் தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் பல்லாண்டு பாடியிருக்காங்க. இப்ப நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த மெகா பாவை நோன்பை நம்ம முடிச்சுக்க போறோம். சீக்கிரமே கூட்டு பிரார்த்தனைக்கான நேரம் வரப்போகுது. கூட்டு பிரார்த்தனைக்கு தயாரா இருங்க. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டிக்கு நீங்க காயின்ஸ் போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 இல்லைன்னா 10 நாளுக்குள்ள தள்ளி போடாம அதை எந்தெந்த இடத்துல போய் சேரணுமோ அந்தந்த இடத்துக்கு சேர்த்திடுங்க. கல்யாண வரத்துக்காக இந்த விரதம் இருக்கிற அத்தனை பேருமே வாரணம் 1000 நாளைக்கு 4 நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் 3 நாட்கள் வரப்போற வாரணம் 1000 பாசுரங்களை கண்டிப்பா மிஸ் பண்ணாம கேட்டுக்கோங்க. இன்னைக்கு இன்னும் அக்கார வடிசலோ இல்லைனா சக்கரை பொங்கலோ இல்லைனா நெய் கிண்ணத்துல வச்சோ பிரசாதமா வச்சு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கோங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த மெகா பாவை நோன்பு இருந்த அத்தனை பேரோட பாதம் தொட்டு நமஸ்கரிச்சுக்கிறேன். உங்க எல்லாரோட ஆசீர்வாதம் எனக்கும் வேணும், அந்த ஆண்டாள் பெருமாளோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கடைசியா இந்த 30வது பாசுரத்தை பார்ப்போம். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயலையார் சென்றிரஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தன்தெரியல் பட்டபிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். இப்போ நீங்க ஐயமும் பிச்சையும் ஆந்தனைக்கும் குருவுக்கும் காயின் போட வேண்டிய நேரம். வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேச தரிசனம்.
திருவேங்கடம் திருமலை ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் சமேத ஸ்ரீ திருவேங்கட சுவாமினே நமக. திருப்பார்கடல் ஸ்ரீ ஸ்ரீ கடல்மகள் நாச்சியார் சமேத ஸ்ரீ ஸ்ரீராப்தி நாதாய நமக. திருப்பரமபதம் ஸ்ரீ பெரிய பிராட்டியார் சமேத ஸ்ரீ பரமபத நாதாய நமக. இதோட வைணவ திருத்தலங்கள் 108 திவ்ய தேசங்களை நம்ம தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோம். ஆரத்தி பாடல். மின்னார் தடமெதில் சூழ்வில்லி புத்தூர் என்று நாம் சொன்னோமானால் நன்று, கோதை தமிழ் பாசுரத்தை பாடுவோமே இன்று. ஆண்டாள் அழகை சொல்ல யாராலும் முடியாது, இந்த அவனித்தனில் ஏது அவதரித்தால் வில்லிபுத்தூரில் வாஞ்சையுள்ள மாது. 3000 பவுன் பெருமா முந்தானி சேலை, ஆண்டாள் முந்தியில் ஒரு நூலை, அண்டமெல்லாம் விலைமதியார் ஆண்டாள் தாயார் சேலை. 3 லோக விலைமதியார் மூக்கிலிடும் கல்லு, வாயில் வைரம் போல பல்லு, 7 லோகம் ஆண்டு வரும் ஆண்டாள் தாயார் சொல்லு. காதிலிடும் கம்மல் தன்னை கணக்கிட முடியாது, இந்த காசினியில் ஏது கண்டவர்கள் அதனழகை விண்டிட முடியாது. திருக்கைவலையல் அழகு செப்ப முடியாது, இந்த ஜகத்தினிலே ஏது அருள் கொடுக்கும் அஸ்தமது ஜொலி ஜொலிக்கும் போது. கூந்தல் அழகை சொல்ல பாரினில் முடியாது, அதை குறிப்பிடப்படாது. பின்னல் ஜடை வண்ணம் போல பூலோகத்தில் ஏது நாச்சியார் திருமொழிகள் எல்லோரும் கூடி இந்த நாட்டினிலே பாடி ஆனந்தமாய் அனுபவிப்போம் அடியாருடன் கூடி. இன்னைக்கு பாசுரத்துல எந்த மாதிரி ஒரு ஆன்மீக உணர்வை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட்லயோ இல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ கண்டிப்பா பதிவிடுங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.